அனைவருக்கும் வணக்கம். நேற்று நவம்பர் 5ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், இந்த மாதிரி சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information or daily news of stock market or share market. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே முழுக்க தகவல் தான். நேற்று வீடியோ பதிவேற்ற முடியல. நைட்டு இரவு நேரத்தில் கொஞ்சம் வேலையில் ஹாஸ்பிட்டல் வேலையாக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதனால் பதிவேற்ற முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் வீடியோ பதிவேற்றேன். ஸோ அதனால் சாரி ஃபார் டிலே, தாமதத்துக்கு மன்னிக்கவும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 1264 ரூபா கன் பேஸு, 87 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 3% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை ஃப்ளாட்டான ரிசல்ட்டுங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரவிந்தோ ஃபார்மா 1149 ரூபா கன் பேஸு, 848 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 4% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இவங்களும் ரிசல்ட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 5892 ரூபா கன் பேஸு, 685 கோடி ப்ராஃபிட், 55 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 4%, நெட் ப்ராஃபிட் 23% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 889 ரூபா கன் பேஸு, 101 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 53%, நெட் ப்ராஃபிட் 36% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவந்தி ஃபீட்ஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 691, 169 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 19%, நெட் ப்ராஃபிட் 40% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை அவந்தி ஃபீட்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெடிங்டன் லிமிடெட் 250 ரூபா கன் பேஸு, 350 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 24% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு ரெடிங்டன் இருந்தோம். சன் ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1690 ரூபா கன் பேஸு, 3125 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 3% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் 47 ரூபா கன் பேஸு, 165 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 9% வந்திருக்கு. ஓகேவான நல்ல ரிசல்ட் தான். த ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட் 1027 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 78 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 201% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். சைபர்டெக் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் லிமிடெட் 184 ரூபா கரண்ட் பேஸு, 8 கோடி 66 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 1% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஒரு 3% டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 8 கோடியே 94 லட்சம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 25 லட்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது நம்ம இயரில். ஆக்சலியா சொல்யூஷன் இந்தியா லிமிடெட் 1386 ரூபா கன் பேஸு, 29 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 7% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 9% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. இது கம்பேர் பண்ணால் மற்றபடி கம்பெனி எல்லாமே ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. ப்ளூ ஸ்டார் லிமிடெட் 1918 ரூபா கன் பேஸு, 99 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 3% வந்திருக்கு. ஸோ இயர்ல நல்ல ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. ஆஸ்ட்ரால் லிமிடெட் 1467 ரூபா கன் பேஸு, 135 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 23% வந்திருக்கு. இது ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஆஸ்ட்ரால்லேருந்து. டிவிடெண்டாக ₹1.50 தராங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4% குறைவாக தான் இருக்குது. ஏன்னா 1500 ரூபா ஸ்டாக்கு கொடுக்குறது ₹1.50. ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 11 நவம்பர். சிக்டா வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்குங்க ஆஸ்ட்ரால் லிமிடெட். சாரேகமா இந்தியா லிமிடெட் 452 ரூபா கன் பேஸு, 43 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 3% டவுனாக இருக்குது. இதை வந்து போன இயரை கம்பேர் பண்ணால் மட்டும்தான். மற்றபடி 43 கோடி 80 லட்சங்கிறது ப்ராஃபிட் தான். ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருந்தாலும் ₹4.50 டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் வந்து 11 நவம்பர். சிக்டா வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்காங்க. நான் சொல்கிற டிவிடெண்ட் எல்லாமே கரண்ட் ப்ரைஸ்க்கும் கரண்ட் டிவிடெண்டுக்கும் உள்ள டிவிடெண்டு ஒரு வருஷத்துக்கானது இல்லை. நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் 7153 ரூபா கன் பேஸு, 254 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 8% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 1% டவுனாக இருக்குது. போன வருஷம் பண்ணதை விட ஒரு 3 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் டவுனு. மற்றபடி ரிசல்ட்டு நல்லா தான் இருந்திருக்கணும். கொஞ்சம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிட்டு. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா 70 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 11 நவம்பர். பேமெண்ட் வந்து டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுமாதிரி ஸ்டாக் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 2ஆக மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 5 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். டிவிடெண்டுக்கு அப்புறம் தான் ஸ்பிட் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். ஸோ அதேமாதிரி ஸ்ட்ரிக்டாக பார்த்திங்கன்னா ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட். எலக்ட்ரான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 162 ரூபா கன் பேஸு, 20 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 538%, நெட் ப்ராஃபிட் 129% வந்திருக்கு. இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. சூப்பரான ரிசல்ட்டு.
எலக்ட்ரான் இன்டர்நேஷனல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சில சர்ச்சைக்கு உள்ள ஒரு ஸ்டாக்காகவும் இருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணான்னு சொன்னாங்க. நான் கூட என்ன பெரிய டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. சின்னதாக மேபி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இல்லை கொடுக்காமலும் போகலான்னு. பட் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா 5 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப சின்ன டிவிடெண்ட் 0.03. ஏன்னா 162 ரூபா ஸ்டாக்குக்கு வெறும் 5 பைசா. இது நம்ம ஒரு கடையில் போய் ஏதாவது வாங்கினோம்னா ஃப்ரீயாக தருவாங்க ஒரு பொருள் ஏதாச்சும். அந்த ஃப்ரீயாக தர பொருளை விட கம்மியான ரேட்டு தான் இந்த 5 பைசா. ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 12 நவம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா சிகரெட் அண்ட் டொபாக்கோவில் இருக்காங்க. பட் இது சின்னதாக பைசா மாதிரி தான் தெரியுது 5 பைசாங்கிறது. பட் ஓவரால் இவங்க ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 கோடி என்னமோ இருக்குது. ஸோ 5 பைசாங்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபா என்னமோ இவங்க செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த டிவிடெண்டுக்காக. ஸோ கம்பெனி உண்மையிலேயே ப்ராஃபிட் பண்ணுறாங்களா? ப்ராஃபிட் பண்ண தான் கொடுக்க முடியும். பட் என்ன கான்ட்ரிபியூஷன் தெரியல. பட் சொல்லியிருக்காங்க. சொன்னது வந்து நடக்க தான் செய்யும். டிவிடெண்டுங்கிறது மோஸ்ட்லி கொடுத்து தான் ஆகணும். ஸோ கொடுத்துருவாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா. ஆனால் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு 50% இருக்குது. அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பப்ளிக்கு. மற்றபடி அதிகமானது ப்ரொமோட்டருக்கு தான் போகும். பட் எல்லாமே லாக்இன் பீரியடில் இருக்குது இந்த ஸ்டாக்கில். பட் இந்த கம்பெனி தவறான கம்பெனின்னு சொல்ல வரல. கம்பெனியை வச்சு மற்றவங்க தவறாக நடத்துகிற மாதிரி தான் தெரியுது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். குஜராத் பீப்பா போர்ட் லிமிடெட் 162 ரூபா காயின் பேஜ் 158 கோடி ப்ராஃபிட். இயர்னியல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 32%, நெட் ப்ராஃபிட் 23% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பீப்பா போர்ட் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 ரூபா 40 பைசா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.25% ஆகுது. 3.25%. ஸோ இது வந்து இந்த ஒரு டிவிடெண்ட் தான். இதுக்கு ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆள் பார்க்கும்போது 5லேருந்து 6% சாதாரணமாக தாண்டுது இந்த ஸ்டாக்கு. அதுவும் நீங்கள் இந்த ஸ்டாக்லாம் லோவில் வாங்கியிருந்தீங்கன்னா மேபி டிவிடெண்ட் வந்து இன்னமும் அதிகரிச்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க குஜராத் பீப்பா போர்ட். கரண்ட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.25%. ரெக்கார்ட் வந்து 12 நவம்பர். செக்டர் வந்து போர்ட் அண்ட் போர்ட் சர்வீஸில் இருக்காங்க. போர்ட்டுங்கிறது நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் தெரியுது என் கண் பார்வைக்கு. டீலிங் இந்தியா லிமிடெட் 445 ரூபா காயின் பேஜ் 25 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5% டவுனாக இருக்குது. சேல்ஸ் உயர்ந்திருக்கு 12%, நெட் ப்ராஃபிட் டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. அதேமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 6 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25% வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 நவம்பர். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. டீலிங்க் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் இருக்காங்க. டீலிங்க் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா B2B சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் 31 ரூபா காயின் பேஜ் 63 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியல் சேல்ஸ் 23%, நெட் ப்ராஃபிட் 103% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. போன வருஷம் பண்ண ப்ராஃபிட்டை விட டபுளாக பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. அதுமாதிரி ஸ்பிரிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5. ஃபேஸ் வேலி 10 இருக்கிறதா 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். பட் ரெக்கார்ட் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணல. அதுமாதிரி இந்த ஸ்பிரிட் கூட வந்து அவங்க டேரெக்டாக அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி தான் சொன்ன மாதிரி தெரியுது. அதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதெல்லாம் சொல்லலை. சிம்பிளாக ஃபேஸ் வேலி 10 இருக்கிறதா 2 மாறுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஷேர் ஹோல்டர் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் எதனா நடக்கும். ஸோ இதுக்கும் சொல்ல இந்த நியூஸை மட்டும் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி செக்டர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. B2B சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான். மற்றபடி ஸ்டாக்குங்கிறது பெனி ஸ்டாக்குங்கிறது பார்த்தாலே தெரியுது. அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது EPL லிமிடெட் 202 ரூபா காயின் பேஜ் 11 நவம்பரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் இந்த வருஷம் ஆல்ரெடி 2 ரூபா 50 பைசா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 2 ரூபா 50 பைசா இல்லை 2 ரூபா 30 பைசா அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். செக்டர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங். கேரியர் பாயிண்ட் எடுடெக் லிமிடெட் 310 ரூபா காயின் பேஜ் 12 நவம்பரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து எஜுகேஷன். டிவிடெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் தெரியல. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 1769 ரூபா 12 நவம்பரில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. 3 ரூபா 50 பைசா 2 ரூபா 25 பைசா. ஸோ 2 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து 4 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து ஷிப் பில்டிங்கில் இருக்காங்க. ஹரியன்ஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர் லிமிடெட் 423 ரூபா காயின் பேஜ். இதையும் 12 நவம்பரில் தான் போர்டு மீட்டிங். இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து உங்கள்கிட்ட போன சொல்லுவாங்க. அதுமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கிறத மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி மாற்றுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் காயின் பேஸ் 145 12 நவம்பரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வருஷம் ஆல்ரெடி 45 பைசா கொடுத்துருக்காங்க 2 தடவை. ஸோ மேற்கொண்டு 45 பைசா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா லிமிடெட் காயின் பேஸ் 228 12 நவம்பரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண ரெக்கார்ட் வந்து 18 நவம்பர். செக்டர் வந்து அலுமினியம் காப்பர் ஜிங்கில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 30 பைசா, இன்னொன்று வந்து 50 பைசா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 பைசாலேருந்து 50 பைசா வரைக்கும் தரதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. XT குளோபல் இன்ஃபோடெக் லிமிடெட் 40 ரூபா காயின் பேஜ் 13 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. 2023 தான் ஒரு 5 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிவிடெண்ட் தரல. மேபி அதே டிவிடெண்ட் தரலாம், இல்லை அதோட குறைவாகவும் தரலாம். பாட்டியா கம்யூனிகேஷன் அண்ட் டீட்டெயில் இந்தியா லிமிடெட்
ரூ. 26 அனுப்பியது ஒரு பெரிய ஸ்டாக்கு 13 நவம்பரில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா 1 பைசா. மேற்கொண்டு 1 பைசா தான் எதிர்பார்க்கலாம். செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ரீட்டைல். சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் ரூ. 560 அனுப்பியது 14 நவம்பரில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ரூ. 2 பைசா, அதுக்கப்புறம் ரூ. 5. மேற்கொண்டு ரூ. 5 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். இன்ஜெர்சோல் ரேண்ட் இந்தியா லிமிடெட் காயின் + 3802 14 நவம்பரில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு ரூ. 25 கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ரூ. 50 அந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெகுலராக அந்த ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சில கம்பெனி அதை ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க. பார்க்கலாம். போன வருஷம் 2024 ரூ. 55 கொடுத்துருக்காங்க. 2023 ரூ. 50 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கெஸிங்கில் இருந்துச்சுன்னா 50லேருந்து 55 இந்த ரேஞ்சில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இது காலையில் தான் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். வழக்கம் போல தான் நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா போகும்போது அந்த லைக் பட்டனில் தட்டி விட்டு போங்க. பயனுள்ளதாக இருந்தால் மட்டும். பட் லைக் பட்டன் இடையில கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, திரும்ப குறைய ஆரம்பிச்சிட்டு. ஸோ உங்கள் விருப்பம் தான். போகும்போது சின்ன லைக் பட்டன் தான், மற்றபடி கமெண்ட்டு ஷேர்லாம் பண்ணாதீங்க. நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம், நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்ம தான் தெரியாமல் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம், மற்றவங்களையும் தெரியாமல் உள்ளே கொண்டு வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் வந்தது எல்லாருக்கும் செட் ஆகுங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். ஏன்னா இதில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது தாங்கிற ஒரு வலிமையும் திறமையும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் நிலச்சி நிற்க முடியும். ஸோ அதனால் இந்த காலையில் நீங்கள் பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்பவும் உங்களை சந்திக்கலாம். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.